ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு அட்மின் பேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஜாங்கோவில் வந்து பை டிஃபால்ட்டாகவே அட்மின் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூசர்ஸுக்கு செக்ஷன்ஸ் காட்ட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்மின் அப்படின்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இங்கே போய்ட்டு அட்மின் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நார்மலாக ஒரு இப்போ ஜென்ரல் யூஸராக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் 127.0.0.1 8000 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது ஜாங்கோவோடைய பேசிக் டெம்ப்ளேட். ஸோ இதுதான் ஜாங்கோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே பேசிக்காக வரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டேட்டா வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டலாமே. ஸோ அது எப்படி பண்ணுறது, எப்படி இதை வந்து டைரெக்டாக வியூவிலேருந்தே பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி டெம்ப்ளேட்லேருந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாடல்ஸ் இப்போ தேவையில்லை, யூஆர்எல்ஸ் தேவையில்லை, செட்டிங்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லீட் மாடலில் இருக்கக்கூடிய வியூக்குள்ளே போகிறோம். ஓகே, லீட் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வியூக்குள்ளே போகிறோம். ஓகே, இங்கே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான வியூ எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். இந்த வியூ அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம யூஸருக்கு என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வியூ. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு வியூ ஒன்று எழுதுகிறேன். ஓகே, ஸோ வியூ அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஹோம் பேஜ். அண்ட் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பேராமீட்டரை இது வந்து மேண்டேட்ரியாக ரிசீவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெக்வெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். சரியா? ஸோ இந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய யூசர்ஸுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் HTTP பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் Django.http import HTTP response. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அந்த HTTP ரெஸ்பான்ஸை தான் நம்ம வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ், இங்கே போயிட்டு ஹலோ வேர்ல்ட் இல்லைனா வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு நம்மளுடைய வியூஸ்குள்ளே போயிட்டு ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு 187.0.0.1/8000 அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த வியூ கால் ஆகணும் இல்லையா? அது எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்ட் DJCRM அப்படின்ற ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் urls.pyன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபைலை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கூடிய இந்த கமெண்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போதைக்கு கமெண்ட் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அட்மின் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பாத் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாத் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த /admin அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து /admin அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த அட்மின் பேனல் வருது இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த 127.0.0.1:8000 அப்படிங்கக்கூடிய இந்த யூஆர்எலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் வியூவை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு பாத் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம யூஆர்எலுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கல, ரைட்? ஸோ எம்டி பாத்தாக கொடுத்துக்கலாம் /. ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீட் மாடியூலில் இருக்கக்கூடிய இந்த வியூவில் வந்து நம்ம வந்து இந்த வியூவை இந்த இதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லீட்ஸ் ஃப்ரம் leads.views import நம்ம இந்த பர்டிகுலர் வியூவை இம்போர்ட் பண்ண போகிறோம், ஹோம் பேஜ். ஓகே, ஸோ ஹோம் பேஜை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹோம் பேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இந்த ஹோம் பேஜை நம்ம வந்து இப்போ இந்த யூஆர்எலுக்கு கொடுக்க போகிறோம். ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, சர்வர் ஸ்டாப் ஆகிருக்கு, சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வியூவில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ, ஓகே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லீட் மாடியூலில் இருக்கக்கூடிய வியூவில் நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அதை நம்மளுடைய ப்ராஜெக்டோட யூஆர்எல்லில் போய் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாத் அப்படின்னு கொடுத்துட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரைட்டா. ஸோ இப்போது நமக்கு இந்த எம்டியாக இந்த யூஆர்எல் ஹிட் பண்ண உடனே /8000 அப்படின்னு ஹிட் பண்ண உடனே இது என்ன பண்ணுது, நேராக போயிட்டு நம்ம லீட் மாடியூலில் இருக்கக்கூடிய வியூவில் இருக்கக்கூடிய ஹோம் பேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ரெக்வஸ்ட்டை கால் பண்ணி அதோட அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு வியூ க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வியூ க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நார்மலாக வந்து நமக்கு இப்போ பெரிய பெரிய HTML கோட்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த வியூக்கு உள்ளே நம்ம எழுதிட்டு இருக்க மாட்டோம், ரைட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தனியாக ஒரு HTML ஃபைல் வச்சுருப்போம். அந்த HTML ஃபைலில் வந்து நமக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம ரன் பண்ணுவோம், ரைட். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த வியூவிலேருந்து பண்ணுறது, இப்போ வந்து நம்ம HTTP ரெஸ்பான்ஸ் வந்து வியூவிலேருந்து எடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த நேம் வந்து மாற்றிடாதீங்க, டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஜாங்கோ பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை தான் சர்ச் பண்ணணும். ஓகே, இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்கு உள்ள இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம்லேயே க்ரியேட் பண்ணணும். ஸோ லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாங்கோ பை டிஃபால்ட் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனாக போய் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் அண்ட் அந்த அப்ளிகேஷன் நேமில் இருக்கக்கூடிய ஃபோல்டரை சர்ச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷனை சேஞ்ச் பண்ணிடாதீங்க, சேஞ்ச் பண்ணிட்டு அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஹோம் பேஜ் .html அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹோம் பேஜ் .html தான் நம்ம வந்து இங்கே கால் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் HTML5 ஒரு பாய்லர் பிளேட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாய்லர் பிளேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டாக HTMLக்கு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும், அந்த ஸ்கெலிட்டன் தான். சரியா, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு HTML ஒரு ஹெட் இருக்கும் அண்ட் ஒரு பாடி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த பாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், h1 டேக் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, திஸ் இஸ் தி ஹோம் பேஜ் ஃப்ரம் templates. ஓகே, ஸோ இப்போ நான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் பேஜ் நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கலாமே. I welcome you all to happy students. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து நம்மளோட வியூஸில் கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கே ரெண்டர் மெத்தட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ ரிட்டர்ன் ரெண்டர். ஓகே, ரெண்டரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ரெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டர் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, HTTP ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் இந்த ரெண்டர் மெத்தட் நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த பேராமீட்டராக நம்ம வந்து இதை வந்து எங்கே இருந்து நம்ம டெம்ப்ளேட்டை கால் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ லீட்ஸில் வந்து homepage.html அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வியூ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட லீட்ஸில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனுடைய லீட்ஸில் இருக்கக்கூடிய homepage.html நமக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம சர்வர் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்னது, நம்மளுடைய
homepage.html நம்ம கொடுத்துக்கக்கூடிய இந்த மெசேஜ். ஓகே, திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஃப்ரம் டெம்ப்ளேட், ஐ வெல்கம் யூ ஆல் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இங்கே மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக நம்ம வந்து HTML எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தனித்தனி HTML ஃபைலாக செட் பண்ணி வச்சுட்டு, ஓகே, அதில் இருந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் வந்து இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது நம்ம டெம்ப்ளேட்டில் கால் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நேம் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் .html. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு HTML பாய்லர் பிளேட் ஒன்று வைக்கலாம். அண்ட் இதில் தேவையில்லாதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பாய்லர் பிளேட் அப்படிங்கும்போது நிறையா அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு H1 டேக் ஒன்று வைக்கிறேன். அப்புறம் வந்து திஸ் இஸ் மெசேஜ் ஃப்ரம் next page template. ஓகே, இதை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு நம்மளுடைய DJCRM உடைய செட்டிங்ஸ் தான், நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இங்கே மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த டிர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா இந்த டிர்ஸில் தான் நம்ம வந்து ஏதாவது சப் ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிர்ஸுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பேஸ் டைரக்டரி பார்த்தீங்களா, இந்த பேஸ் டைரக்டரி அப்படிங்கிறது இந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணக்கூடியது. இந்த மெயின் ஃபோல்டர் நம்மளுடைய டோட்டல் ப்ராஜெக்ட்டு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுறது தான் என்னது, இந்த பேஸ் டைரக்டரி. இந்த மெயின் ஃபோல்டருக்கு உள்ளே தான் நம்ம டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கோம். எந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயோ ப்ராஜெக்ட்குள்ளேயோ இல்லை, இந்த பேஸ் ஃபோல்டருக்குள்ளே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸ் ஃபோல்டர் ரெஃபர் பண்ணி அதுக்குள்ளே இப்படி ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்றது, அதுக்குள்ளே இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் டிர்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ் டிர், ஓகே, ஸ்லாஷ் இங்கே டெம்ப்ளேட்ஸ். ஓகே, பேஸ் டைரக்டரி டெம்ப்ளேட்ஸ், இதை நான் சேவ் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ரெண்டர் மெத்தடில் போயிட்டு நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்டை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய views.py போயிட்டு இங்கே லீட்ஸ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, நம்ம அதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நேராக போயிட்டு நம்ம டெம்ப்ளேட் ஆல்ரெடி அந்த செட்டிங்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் .html அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள், திஸ் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் நெக்ஸ்ட் பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த அப்ளிகேஷனே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டரை நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபைலை டைரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் தானாக அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இதுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக வேல்யூ செட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஆனால் நமக்கு வந்து நாமளாக என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ்லேருந்து கொஞ்சம் டேட்டாவை எடுத்து அதை இந்த டெம்ப்ளேட்டுக்கு சென்ட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் இருந்து நம்ம அந்த டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம், ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கான்டெக்ஸ்ட்டோட பேசிக் மட்டும் பார்க்கலாம், சிம்பிளாக ஒரு கான்டெக்ஸ்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ.